இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அனதர் வந்து சிம்பிள் ப்ராப்ளம் நம்ம வந்து சொல்லலாம். இதுனா ஜஸ்ட் நமக்கு ஃபார்முலா தான். ஃபார்முலாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துரும். இங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டெல்டா ஜி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா ஜி ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது? டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log வந்து கே ஓகேவா? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேனா கேசி கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? log கேசி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ log KC which is equal to என்ன பண்ணா delta G divided by 2.303 RT வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து மைனஸ் வந்து இருக்குது ஓகேவா? அப்போ வாட் இஸ் த டெல்டா ஜி வேல்யூ? டெல்டா ஜி வேல்யூ ஆல்ரெடி அங்கே மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸில் வந்து வந்துடும். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 13,100 வந்து நமக்கு வந்து வருது. இது நம்ம ஜூலா வந்து மாற்றணும் இல்லையா? ஜூலா வந்து மாற்றியாச்சு. டிவைட் பை 2.303 RTயோட வேல்யூ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.303 ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 டெம்பரேச்சர் இந்த மூணையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேலை கிடைக்குதுன்னா 5705.8 வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 13,600 டிவைட் பை 5705.8 நம்ம இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.38 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால் இது வந்து லாக் கேசியோட வேல்யூ. அப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் ஓகே. ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 2.38 வந்து வரும். நமக்கு என்ன பண்ணால் 2.3 ஆன்டி லாக் எடுக்கும்போது 2.38 மட்டும் 0.38 மட்டும் தான் நம்ம வந்து எடுப்போம். அப்போ 0.38 நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 2.4 வந்து வருது இன்ட்டு 10 to the power of 2. அப்போ இந்த ஹோல் நம்பர் நமக்கு என்ன 10 to the power வந்து போயிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கேசி வேல்யூ தான் நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கிற கேசி வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் ஓகே. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்லேயே நம்ம இந்த ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th இந்த ப்ராப்ளம் இந்த இது வந்து நம்ம படிப்போம். 12th எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இதே ஃபார்முலா வந்து நம்ம வந்து அகைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க.